எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் உமன்ஸ் கிளப் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நம்ம உளுந்து வடை மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் உளுந்தம்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச உளுந்தம்பருப்பு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் 1.5 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் ஊறினா போதும். இப்போ நம்ம அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரைக்கிறப்பவே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் நீங்கள் அரைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அரிசி மாவு நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக தான். நான் இதில் பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறதில்ல. பொதுவாக நிறைய பேர் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா குழந்தைங்க எங்கள் வீட்டில் இருக்கிறனால அவங்க எடுத்து வச்சு சாப்பிட மாட்டாங்க, காரமாக இருக்கும். அதனால் நான் மிளகா மட்டும் ஆட் பண்ணல, பச்சை மிளகா. 1 கப் வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. அவ்வளோவே தாங்க. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. பெரியவங்க உட்பட எல்லாத்துக்குமே உளுந்து ரொம்பவே நல்லது. அதனால் நாங்கள் ஈஸியான ஒரு ஸ்நாக், டீ டைம் ஸ்நாக்ஸ் இதுதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு இருக்கான்னு மட்டும் கலந்து முடிச்சதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. இது காற்று நல்லா உள்ளே இறங்குற மாதிரி பொத்துன்னு நம்ம அமுத்தி பிசைஞ்சிங்கன்னா வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். அது ஏர் பபிள்ஸ் உள்ளே இறங்குனா தான் அந்த கிறிஸ்பியே கிடைக்கும். அதனால தான் நம்ம மாவு இப்படி அமுத்தி பிசைகிறோம். இப்போ நம்ம வடை போட்டுடலாம். பாருங்கள், கொஞ்சமாக ஒரு போர்ஷன் எடுத்து அதில் நடுவில் ஒரு ஓட்டை போட்டோம்னா அவ்வளோதான். ஓட்டை வடை, உளுந்த வடை எல்லாமே இது தான். இப்போ சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா போடுறதுக்கு முன்ன வரைக்கும் சூடாக இருக்கணும். நீங்கள் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. ஒரு ஹெல்த்தியான ப்ளஸ் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1 நிமிஷம் to 2 நிமிஷம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. இந்த பக்கம் திருப்பினதுக்கப்புறமும் ஒரு 1 நிமிஷம் நல்லா வேகணும். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான கிறிஸ்பியான மெதுவடை ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மெதுவடைக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உமன்ஸ் கிளப் ஃபேக்ட்ரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் மேலும் பல வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.